ஜான் ஆரோக்கியசாமி அங்கே வியூக வகுப்பாளராக இருக்கிறார். ஆதவ அர்ஜுன் யாரு? தேர்தல் மேலாண்மை பிரச்சார பீரங்கி. அவரும் ஒரு வியூக வகுப்பாளர் தானே. அவர் இங்கே உள்ள வரேன்னு சொல்லும்போது ஜான் ஆரோக்கியசாமி கேள்வி எழுப்பியிருப்பார மாட்டாரா? அப்புறம் நான் எதுக்கு? அப்போ அதற்கு அவர் சம்மதிக்கிறார் என்றால் ஏன் சம்மதிக்கிறார்? இன்னொன்று, விஜயை முதல்வராக்குவதற்காகவே நான் பிறந்தேன் என்று ஆதவ அர்ஜுன் சொன்னார் எங்கேயாவது? ஏற்கனவே அஞ்சாறு கட்சிக்கு போயிட்டு தானே வந்தாரு. ஆதவ அர்ஜுன் இணைய முயற்சி செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அங்கே அவருக்கு விளையாட்டு அணி தரேன்னாங்க. சரி, அதை கொடுங்கன்னு சொன்னோன்னே, தம்பி அவசரத்துக்குலாம் கொடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணு, அண்ணனை பாரு, ஜாயின் பண்ணு, சால்வே போடு, அமைதியாக இருக்கு, கொடுப்போம், உனக்கு விளையாட்டு அணி தான் கொடுப்போம், வெயிட் பண்ணணுன்னே ஆதவுக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் கிடையாது. நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷம் அதுக்குள்ளே ரெடி பண்ணுன்ற. அதனால தாவேக்கா போய் திரு விஜய் அவர்களோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காரா? தப்பா சொல்றீங்க. வேகமாக சீக்கிரமாக்கிடுவார். ஏற்கனவே ஒரு வியூக வகுப்பாளர் அங்கே இருக்கிறாரு. நானே வியூக வகுப்பாளர் தான்டா அப்படின்னு ஜான் சொல்லியிருக்கணும்ல. எதற்காக சம்மதித்திருப்பார் ஆதவ் வருகையை? வந்து தேர்தல் மேலாண்மை, அதாவது அதுதான் ஜானோட எக்ஸ்பர்ட், அந்த பதவியை தூக்கி ஆதவ அர்ஜுனுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் சம்மதிச்சாரு ஜானு? இதை விஜய் யோசிக்கணும்ல. இப்பவே வந்து யார் என்ன ஐடியா சொன்னாலும் அது அவருக்கு தெரியாது, தப்பு, அது சரியா வராது, அது சரியா வராதுட்டு எல்லாத்தையும் ஷூட் டவுன் பண்ற ஆளு ஆதவ அர்ஜுன் சொன்னா மட்டும் கம்முன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்? ஆதவ அர்ஜுன தேர்தல் மேலாண்மை, அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட், இதுதான் ஜானோட டொமைன். இவர் வியூக வகுப்பாளரா, அவர் தேர்தல் மேலாண்மையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஏன் ஜான் அப்ஜெக்ட் பண்ணாம இருக்கிறாருன்றதை யோசிக்கணும் விஜய்.